இன்றைக்கு குடும்பங்களை சந்தோஷமாய் வைக்க விடாமல் சமாதானத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகள் இனி உங்கள் குடும்பத்தில் வருவது இல்லை. அவை அனைத்தும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. தூத சேனைகள் உங்கள் குடும்பத்துக்கு காவலாய், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாய், உங்கள் குடும்பத்துக்கு கோட்டையும் அரணுமாய் அவர்கள் இறங்கி நிற்கிறார்கள். உங்கள் குடும்பம் ஒரு பெத்தேலாய் மாறப்போகிறது. உங்கள் குடும்பத்தில் பல மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அழுது விழித்த அதே நோக்கத்தோடு, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளின் அதிகாரங்களை மாற்றும்படியாய் நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று என்னைக்கோ அழுதீர்கள் அல்லவோ, என்னைக்கோ கண்ணீர் விட்டீர்கள் அல்லவோ, அனுதினமும் தேவனிடத்தில் போய் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை நிச்சயமாய் உண்டு. நான் உங்களை விடுதலை செய்வேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.